சிவபெருமானின் பெருமைகளையும் சைவ சமயத்தின் அடிப்படைகளையும் விளக்கும் புராணங்கள் சிவபுராணங்கள். சிவபெருமானால் அருளப்பட்ட திருவாசகம் எனும் தேன் என்ற அமிர்தத்தை நமக்கு வழங்க வருகிறார் சுப்பராயன் அண்ணா அவர்கள். திருவாசகம் எனும் தேன் கீர்த்தி திரு அகவல் பகுதியில் தமிழ்நாட்டில் தேவார பாடல் பெற்ற நாடான நடுநாட்டின் ஒரு பகுதியான கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சம்பாடி என்ற ஊருக்கு அருகே தம்பிப்பேட்டை என்ற கிராமத்தில் பிறந்தவர். பொறியியல் பட்டதாரி. சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது ஈடற்ற பற்று கொன்றவர். இதன் பயனாக சுமார் 16 ஆண்டுகளுக்கு முன் இறைவன் அருளால் தில்லையில் வாழ்ந்த அருள் ஞானி அவர்களை குருநாதராக பெறும் பாகியத்தை பெற்றவர். திருவாசகத் தொடர் விளக்க உரை வகுப்பு, பெரிய புராணத் தொடர் விளக்க வகுப்பு, நேரலை வகுப்பாக சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை எடுத்து வருகிறார். பல நூல்களுக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார். மகத்தான தொண்டை ஆற்றி வருகிறார். வாருங்கள் அண்ணா, நீண்ட நாட்கள் கழித்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மன்னி இலங்கிடும் அறிவாம் ஈசன், அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை. மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு. பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வா என்றும். திருளார் கூட்டம் காட்டாயேன் செத்தே போனால் சிறியாரோ, சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துன் திருநாமம் தரிப்பார். பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே. நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. திருச்சிற்றம்பலம். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடி தாமரைகளையும் மணிவாசக சுவாமிகளின் திருவடி தாமரைகளையும் இளையனை இச்சென்னரிலே ஆற்றுப்படுத்திய அருள்ஞானியரின் திருவடி தாமரைகளையும் அருட்குருநாதரின் திருவடி தாமரைகளையும் முதற்கண் மனமொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே வணங்கி எப்பொழுதும் போல சிறப்பாக வாரந்தோறும் இந்த ஞான உலாவினை தொடர்ந்து ஏற்பாடு செய்து வரும் மும்பை முரளி ஐயா உள்ளிட்ட குழுவினரையும், இன்றைய நாளிலே தொகுப்புரை வழங்கி வரும் சகோதரி மாதங்கி அவர்களையும், இணையம் வாயிலாக இங்கே இணைந்துள்ள அனைத்து அன்பர் பெருமக்களையும் அடியின் மனமொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருவாசகம் என்னும் தேன் 32வது பகுதியிலே கீர்த்தி திரு அகவல் என்ற பதிகத்தினுடைய 14வது பகுதியிலே இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க இன்றைக்கு நாம் இணைந்துள்ளோம். சகோதரி சொன்னது போல ஏதோ நீண்ட நாள் கழித்து இணைந்தது போல ஒரு உணர்வு வந்திருக்கிறது. 2 மாதங்கள் ஆயிருக்கிறது இப்போலும். சரி, இப்ப நம்ம கீர்த்தி திரு அகவல் என்ற பகுதியை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த பகுதியில் நாம் சிந்தித்தோம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசனுக்கு எவ்வாறு தசாங்கம் என்று சொல்லக்கூடிய, தசம்னா 10, அங்கம்னா உறுப்பு, அதை தமிழ்படுத்தி பதிற்றுறுப்பு என்று சொல்லுவார்கள். இந்த தசாங்கம் அரசனுக்கு சொல்வது போல இறைவனுக்கும் தசாங்கம் சொல்லப்பெறும். அது உமாபதி சிவம் தன்னுடைய குருநாதருக்கு சொல்லி இருப்பார் என்றெல்லாம் நாம சென்ற பகுதியில சிந்தித்தோம்.
அந்த வகையில மணிவாசக பெருமான் திரு தசாங்கம் என்று ஒரு பதிகமே அருளி இருக்கிறார். இருந்தாலும் இந்த கீர்த்தி திரு அகவலில் 10 தசாங்கம், அதாவது இறைவனுக்கு உரிய தசாங்கம் என்னென்ன என்பதை அருளி இருக்கிறார். அதுல சென்ற பகுதியிலே ஒரு 5 தசாங்கத்திலே முதல் 5 உறுப்புகளை நாம் பார்த்தோம். அது என்னென்னு சொல்லி சுருக்கமா பார்க்கிறோம். கொடி, இறைவனுக்குரிய கொடி இடபக்கொடி. அப்புறம் இறைவனுக்குரிய ஆறு, அது பேரின்பமே ஆறு என்று பார்த்தோம். அப்புறம் 3வது பறை, அது இறைவனுக்கு முரசு பறையாக சொல்லப்படுகிறது. அது பறைன்னு முரசு சொல்லலாம். அது என்னன்னா அது சூக்குமை வாக்கு, அதுதான் பறை. அப்புறம் அவனுக்கு படைக்கலம் சூளம், இது 4வதாக சொல்லப்பட்டது. 5வது இறைவனுக்கு சொல்லப்பட்ட மாலை செங்கழுநீர் மாலை என்று, இப்படி அந்த தசாங்கத்திலே முதல் 5 உறுப்புகளை சிந்தித்திருந்தோம் 114 அடிகள் வரை. தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய அந்த தசாங்கத்திலே 5 உறுப்புகளை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அது 115வது அடியிலிருந்து கீர்த்தி திரு அகவலில் நமக்கு அருளி இருக்கிறார் மணிவாசக சுவாமிகள். அது நம்ம பார்க்கும் பொழுது 115, 116வது அடியில அரியொடு பிரம்மர்க்கு அளவு அறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் என்று 2 அடிகளிலே அருளி இருக்கிறார். இதுல சொல்லப்பட்ட தசாங்கம், இது 6வது உறுப்பு. அது என்ன அங்கம் என்று கேட்டால், இறைவனுக்கு உரிய ஊர்தி என்ன, அது குதிரை என்று சொல்லப்படுகிறது. ஏன் சொன்னா, இறைவன் வேதம் தான் குதிரையாக இங்கே சொல்லப்படுகிறது. 4 வேதம், அந்த வேதத்தை தான் குதிரையாக கொண்டு மணிவாசகரை ஆட்கொள்வதற்காக அங்க பாண்டிய மன்னனிடத்திலே சென்றார் இறைவன். அதுதான் இங்க குறிப்பா உணர்த்துகிறார். சொல்லும் பொழுது இறைவனை சொல்லும் போது சொல்றாங்க பாருங்க, அரியோடு பிரம்மர்க்கு அளவு அறியாதவன். அரினா நமக்கு தெரியும் திருமால், பிரம்மன்னா படைத்தல் கடவுள். இது காத்தல் கடவுள், படைத்தல் கடவுள். 2 பேருமே திரு அண்ணாமலையில ஒருவர் திருமுடி தேடி சென்றார், ஒருவர் திரு அடி தேடி சென்றார். அவங்க போனாங்களே, போய் பார்த்தார்களா என்று கேட்டால் அவர்களால் காண இயலவில்லை. ஏன் என்று கேட்டால் அவர்கள் சென்ற திசையே தவறான திசை. அதாவது திருமால் பொருள் உலகத்திற்கு அதிபதி. அவர் எங்க போயிருக்கணும் அப்படின்னு சொன்னா திருமுடியை நோக்கி போயிருக்கணும். அவங்களுடைய உமையம்மை, அதாவது அவர்களுடைய நாயகி லட்சுமி அல்லவா, அது பொருள் உலகத்திற்கு உரியவர் திருமால், அவர் மேலதான் போயிருக்கணும். அதாவது திருமுடியை தேடி போயிருக்கணும். நான்முகன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா படைத்தல் கடவுள், கல்வி இல்லையா, கல்விக்கு அதிபதி, அது சொல்லுலகத்திற்கு உரியவர், அவர் திரு அடியை தேடி போயிருக்கணும். 2 பேருமே மாற்று பாதையில் சென்று விட்டார்கள். இப்போ ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த ஊர் திசையில் தான் நாம் பயணிக்கணும். அதுக்கு மாற்று திசையில் போனா அந்த ஊரை நாம் எட்ட முடியுமான்னு கேட்டா நிச்சயமா எட்ட முடியாது. அதான் அவங்களால பார்க்க முடியாததற்கு காரணம் அது ஒன்று. இன்னொன்று, அப்படி அவர்கள் செல்லக்கூடிய பாதையிலே சென்றிருந்தால் கூட இறைவனை காண இயலாது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை திருமால் திருமுடியை தேடி மேலே சென்றிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், பிரம்மா திரு அடியை தேடி கீழே சென்றிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி வைத்துக் கொண்டாலுமே இறைவனுடைய அடிமுடியை காண இயலாது. ஏன் கேட்டா, படைத்தல் கடவுளாகிய பிரம்மா செல்லக்கூடிய இடம், இந்த சொல்லுலகத்திலே செல்லக்கூடிய இடம் என்று ஒரு பவுண்டரி, ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி இறைவனுடைய திருவடியினுடைய வியாபகம் இருக்கிறது. அதே போல பொருள் உலகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காத்தல் கடவுளாகிய திருமால் ஒருவேளை திருமுடியை தேடி சென்றிருந்தால் கூட அவருக்கும் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி இறைவனுடைய வியாபகம் இருக்கிறது. அப்ப அவர்கள் அவரவருக்கு உரிய திசையில் சென்றிருந்தாலே காண இயலாது. ஆனா அவர்கள் மாற்றி சென்றிருக்கிறார்கள். நிச்சயமா அவர்களால இறைவனுடைய அடிமுடியை காண இயலாது. அதுதான் அரியோடு பிரம்மருக்கு அளவு அறியாதவன். அளவுன எல்லை அறிய முடியாதவன் இறைவன். அதை சொல்லும் போது பிரம்மனோடு அரின்னு சொல்லாம அரியோடு பிரம்மன் ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னா, அது அந்த ஒடு உறுப்பு எப்படி சொல்லுவாங்கன்னா, உயர்வானவர்களுக்கு சொல்லி அடுத்தவங்க சொல்லுவாங்க. இப்ப ராமனோடு லட்சுமணன் வந்தான் அப்படிதான் சொல்லுவாங்க. லட்சுமணனோடு ராமன் வந்தான் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு என்னது, அண்ணனோடு தம்பி வந்தான்,
அப்ப யார் உயர்ந்தவர்களோ அவர்களை முதலில் சொல்லி அந்த உடுவுறுப்பு சொல்லி அப்புறம் சொல்லுவாங்க. அதனாலதான் அரியோடு பிரம்மர்க்கு என்று அதுவும் தமிழ் எப்படிலாம் அமைத்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்ப ஏன் அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அரி அவருக்கு செல்வச் செருக்கு இருந்தது. அந்த செல்வச் செருக்கா தேடினால் இறைவன் அகப்பட மாட்டான். பிரம்மாவிற்கு கல்விச் செருக்கு இருந்தால் அகப்பட மாட்டான். அப்ப செல்வச் செருக்காலும் கல்விச் செருக்காலும் இறைவன் அகப்படாதவன் என்பது அதனுடைய உட்பொருள். அரியோடு பிரம்மருக்கு அளவு அறியாதவன் அப்படின்னு சொன்னா அறியப்படாதவன் அர்த்தம். அறியாதவன்னா அறியப்படாதவன். இதுக்கு இலக்கண குறிப்பு தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, செயப்பாட்டு வினையாளனையும் பெயர். அது அறியாதவன்னா அவன் ஏதோ அறியாதவன் பொருள் இல்ல, அறியப்படாதவன் என்பது பொருள். அப்ப ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட இறைவன் அவனுக்கு பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் என்று சொன்னார். பரினா நமக்கு தெரியும் குதிரை, அது பரிமா அப்படின்னு சொன்னாங்க. அது நமக்கு தெரியும். கரிமா அப்படின்னு சொன்னா அது யானை. அது மா என்பது பொதுவாக விலங்கு சொல்லப்படும். அது பரி சொன்னதுனால பரிமா என்று சொன்னதுனால அது குதிரையை குறிக்கும். அது என்ன குதிரை? வேதமாகிய குதிரை. இது நம்ம பெரிய புராணத்துல தெய்வ சேக்கிழார் அது எப்படி சொல்லுவாங்கன்னா வேத வாரணம் என்று அருளியிருப்பார். வாரணம் என்று சொன்னால் யானை என்று ஒரு பொருள் இருக்கிறது, குதிரை என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. அப்ப இந்த வேத வாரணம் சொல்லும் போது என்ன சொல்லுவாரு? வேதமாகிய குதிரை இறைவனுடைய திருவடியே போற்றி போற்றி நின்றன அப்படின்னு அவர் ஒரு அங்க நயம் காட்டுவார். அதே போல இங்க பரிமாவின் மிசை, மிசைனா மேல, மலர் மிசை ஏகினான் அப்படின்னு நம்ம திருக்குறள்ல படிக்கிறோம் இல்லையா? மிசைனா மேல. அப்ப வேதமாகிய குதிரையின் மீது ஏறி வந்தார் இல்லையா இறைவன், அதை சொல்றார். அப்ப அவர் வந்தார் இல்லையா? அப்ப அவருக்கு ஊர்தி எது? குதிரை. வேதமாகிய குதிரையே அவருக்கு ஊர்தி. இது 6வது அங்கமாக சொல்லப்பட்டது. அதுல பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் சொன்னார். பயின்ற, பயிலுதல் அப்படின்னு சொன்னா நீண்ட காலமாக அதிலே இருத்தல். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்று சிவபுராணத்திலே அருளி இருப்பார். இந்த பயிலுதல் என்று சொன்னால் எப்பொழுதும் அதை செய்து கொண்டே இருப்பார்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல நெடும் பொழுது ஊர்ந்து வந்ததை குறிக்கக்கூடியதுதான் பயின்ற. ரொம்ப நேரம் வந்தாராம். அதுல ரொம்ப நேரம் வந்து கிட்ட மணிவாசகரை மீட்பதற்காக, பாண்டிய அரசனிடம் மீட்பதற்காக அவர் வந்தார், நெருங்கி வந்தார் இல்லையா? அதுதான் பயின்ற என்று சொல்லால் குறிப்பிடுகிறார். பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும். வண்ணம் அப்படின்னு சொன்னா அந்த தன்மை. இது என்ன தன்மை அப்படின்னு கேட்டா இந்த 2 அடியும் சேர்த்து நம்ம பொருள் காணணும். அரியோடு பிரம்மருக்கு அளவு அறியாதவன், பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும். என்ன தன்மை, என்ன வண்ணம் கேட்டா, திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் அரிதற்கு அரியவன் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் மாணிக்க வாசகருக்காக எல்லாரும் காண குதிரையில் ஏறி எளிமையாய் வந்த தன்மை. அதான் அந்த வண்ணம். படைத்தல் கடவுள் காத்தல் கடவுளாலே காண முடியாத இறைவன், அப்படி அரிய கடவுள் மாணிக்க வாசகருக்காக எல்லாரும் காணும்படி குதிரையில ஏறி வந்தாரா. எவ்வளவு எளிவந்த தன்மை. அந்த தன்மை தான் இங்க சொல்றார். பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும். இது 6வது அங்கம். அவனுக்கு ஊர்தி குதிரை, வேதமாகிய குதிரை. இது 6ஆச்சு. அடுத்தது 7வது. அது 117 118வது அடி கீர்த்தி திரு அகவலில். மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதி ஆகவும். 7வது அங்கம். அவனுக்கு எது நாடு என்று கேட்டால் பாண்டிய நாடு. பாண்டிய நாடு தான் அவனுக்கு உரிய நாடு. தசாங்கத்துல 7வது அங்கமாக உறுப்பாக சொல்லப்படுவது. மீண்டு வாரா வழி என்று சொன்னால் திரும்பவும் பிறவிக்கு வாராத. மீண்டு அப்படின்னா திரும்பவும், வாரா அப்படின்னா எங்க வாரா? பிறவிக்கு வாரா. வழி அப்படின்னு சொன்னா அது நெறி. எந்த நெறி? வீட்டு நெறி. வீட்டு நெறி என்று சொன்னால் அது முக்தி நெறி. அந்த முக்தி நெறியை தான் மீண்டு வாரா வழி என்று சொன்னார். திருக்குறள்ல நமக்கு திருவள்ளுவர் அழகா அருளி இருப்பார். இந்த மீண்டு வாரா வழி என்று சொன்ன உடனே ஒரு குறள் நமக்கு நினைவுக்கு வரணும். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர், மற்று ஈண்டு வாரா நெறி. மற்று ஈண்டு வாரா நெறி. அந்த வாரா நெறிய 356வது குறள்ல நம்முடைய தெய்வ புலவரும் அருளி இருப்பார். அதையே நம்ம நினைத்து பார்க்கலாம். அது வாரா நெறி என்று சொல்வதும் இங்கு மீண்டு வாரா வழி என்று சொல்வதும் ஒன்றுதான்.
அப்ப பாருங்க, திருக்குறள் எவ்வளவு நம்ம சைவ நூல்களோட ஒத்து போகிறது என்றதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அந்த மணிவாசகரே சிவபுராணத்திலே நமக்கு அருளி இருப்பார். மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே. திரும்பவும் இங்க வந்து இந்த வினையில போட்டு என்னை உழற்றாமல் என்னை காப்பாய் என்று அங்க விண்ணப்பம் செய்வார். இந்த இங்க பிறப்பு வந்தாலே வினை வந்துடும். வினை இருந்தாதான் பிறப்பு வரும். அதனால மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே என்று அங்கு அருளிவார். அதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நெறி இருக்குது இல்லையா? திரும்பவும் பிறவிக்கு வாராத பரமுக்தி நெறியை அருள் புரிபவன் இறைவன். அப்ப என்னென்ன நெறிகள்லாம் இருக்குது? இப்ப நம்ம ஒருவேளை இப்ப நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், இந்த உடலுக்கு பிறகு என்னென்னலாம் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கேட்டால், ஒருவேளை நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருந்தா சொர்க்கத்துக்கு போகலாம், நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தா நரகத்துக்கு போகலாம். இல்ல ஒருவேளை அந்த இறைவனை வழிபட்டு நின்றால் அந்த பதமுத்தி நிலைகளை அடையலாம். அப்ப சொர்க்க நரகம் இருக்கிறது, அதெல்லாம் தேவலோக வாழ்க்கை இருக்கிறது. அப்புறம் பதமுத்திகள் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. பதமுத்திகள் என்று சொன்னா அந்த நிலை கூட முடிந்த முக்தி அல்ல. அந்த நிலையிலிருந்து அப்படியே அந்த பரமுத்தி நிலைக்கு போய்விடலாம். ஒருவேளை கீழே கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த பதமுத்தி என்பது முடிந்த நிலை அல்ல. அதற்கு மேல அந்த பரமுக்தி, அதை என்ன சொல்லுவாங்க? சாயுஜ்ய முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாயுஜ்ய முக்தி தான் மீண்டும் பிறவிக்கு வாராத நெறி. அந்த நெறி தான் இங்க சொல்றாரு. சொர்க்க நரகம் அல்ல, பதமுத்திகள் அல்ல, பரமுத்தி தான் மீண்டு வாரா வழி. அப்படிப்பட்ட நெறியை அருள் புரிபவன் இறைவன். அந்த இறைவனுக்கு நாடு எதுன்னு கேட்டா பாண்டி நாடே. பாண்டி நாடேனா பாண்டிய நாடே. ஏன்னா தென்பாண்டி நாட்டானே என்றெல்லாம் நமக்கு அருள்வார். தென்னாளுடைய சிவனே போற்றி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது தென்பாண்டி நாட்டானே. இன்னும் கேட்டா அங்க சோமசுந்தர பாண்டியன் அங்க வாழ்ந்த ஒரு பாண்டிய நாடு. அங்க 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தியவன். எங்க நிகழ்த்தி இருக்கிறான்? இப்படி 64 திருவிளையாடல்களை நிகழ்த்திய அந்த ஊர் பாண்டிய நாடு. அதுல பிட்டுக்க மண் சுமந்ததெல்லாம் அங்கதான் நடந்தது மாணிக்க வாசகருக்காக. அதெல்லாம் நம்ம அங்க அந்த திருவிளையாடல்ல நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அவனுக்கு இந்த பாண்டி நாடு தான் நாடு. அவனுக்கு உரிய நாடு எதுன்னு கேட்டா பாண்டிய நாடு. அதான் பாண்டிய நாடே. எப்படியா அது? பழம்பதியான், பழமையான இருப்பிடம் அவனுக்கு அந்த பாண்டிய நாடு. அதான் தென்னாடுடைய சிவன் சொன்னாங்க. பழமையான இருப்பிடமாக கொண்டு விளங்குகின்றான் இறைவன். அதுதான் 7வது அங்கமாக சொல்லப்படக்கூடிய அவனுக்குரிய நாடு பாண்டிய நாடு. அதுதான் மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதி ஆகவும் என்று 7வது அங்கத்தை நமக்கு அருளி செய்தார். அடுத்தது 8வது அங்கம். பக்திசை அடியரை பரம்பரத்து உய்ப்பவன் உத்தரகோச மங்கை ஊராகவும் என்று 119, 120வது அடிகளிலே அருளி செய்கிறார். இதுல உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லும் போது, நாளை மறுநாள் உத்தரகோச மங்கையில கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நாள் நடைபெற இருக்கிறது. அப்ப அந்த 2 நாட்களுக்கு முன்பாக இந்த உத்தரகோச மங்கை என்பது நம்ம சிந்திக்கக்கூடிய பகுதியிலே வந்திருக்கிறது என்று சொன்னால் இதுவும் இறைவனுடைய கருணை. அப்ப நம்ம திருவாசகம் சிந்திக்கும் பொழுதும் ஏதாவது ஒரு இறைவன் வந்து அன்றைக்கு ஏதாவது ஒரு அந்த அருளை நமக்கு காட்டி விடுகிறார். நம்ம சென்ற பகுதியில கூட ஏதோ ஒண்ணு சிந்தித்தோம். அதே போல இன்றைக்கும் அந்த உத்தரகோச மங்கை என்பது இங்க பகுதியிலே நம்ம சிந்திக்கக்கூடிய பகுதியில இன்றைக்கு வந்திருக்கிறது. நாளை மறுநாள் அங்கே குடமுழுக்கு, மரகத நடராச பெருமான். அந்த ஊர் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த உத்தர கோச மங்கை, மங்கைனா அம்மை. அம்மைக்கு அந்த ஆகம நூல், அது வீடு பேற்றிற்கு உரிய நூலாக இருக்கக்கூடிய ஆகம நூலை உபதேசமாக மறைமுகமாக தந்தான். அது மறைமுகம் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னா, உபதேசமாக அருளினான் இறைவன். அதுதான் உத்தர கோச மங்கை. மங்கைக்கு அதை அருளினான். அதுதான் உத்தர கோச மங்கை. இந்த உத்தரகோச மங்கை என்பத கிட்டத்தட்ட 39 இடங்கள்ல நமக்கு திருவாசகத்துல மணிவாசகர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று ஒரு ஆராய்ச்சி குறிப்பு சொல்றாங்க. நீங்க குறிப்பிட்டு முற்றுவதல் செய்யக்கூடியவர்கள் எண்ணி பார்க்கலாம். அது கூட குறைச்ச கூட இருக்கலாம். இருந்ததுன்னா நீங்க வந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த உத்தரகோச மங்கையை பத்தி ஒரு வரலாறு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, போன பிறவிலே இருந்தார் மாணிக்க வாசகர்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு 1000 பேர் அவருக்கு சீடராக இருந்தார்களாம் உத்தரகோச மங்கையில. அப்படி சீடராக இருக்கும் பொழுது அங்கே ஒரு நீர்நிலை அருகிலே இருந்திருக்கிறது. அப்ப நமக்கு மண்டோதரிக்கு அருள் புரிவதற்காக இங்கிருந்து புறப்பட்டு போகிறார் இறைவன். இங்கிருந்து புறப்பட்டு போகும் பொழுது ஒரு குறிப்பு சொல்லி விடுகிறார். என்னன்னா, என்னை யாராவது தீண்டினால் இந்த நீர்நிலை ஆகிய குளத்திலே நெருப்பு பற்றி எரியும் என்று ஒரு குறிப்பு சொல்கிறார்.
அப்ப இந்த 1000 சீடர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நமக்கு இறைவன் மண்டோதரிக்கு அருள் புரிவதற்காக அங்க போறார். அங்க போன உடனே மண்டோதரிக்கு அருள் புரிந்த போது இங்கே ராவணன் வருகிறான். ராவணன் வந்த உடனே சிறு குழந்தையாக மாறி விடுகிறார் இறைவன். ஏன்னா அவர் என்ன வேணாலும் நினைக்கலாம். அப்ப சிறு குழந்தையாக அவர் மாறி விடுகிறார். மாறிய உடனே அந்த குழந்தையை தொடுகிறார்கள். அப்ப அவரை தீண்டியவுடன் அங்க உத்தரகோச மங்கையில அந்த நீர்நிலைகளில நெருப்பு எரிகிறது. நெருப்பு எரிந்த உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய சாமிக்கு இறைவனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று நினைக்கிறாங்க. ஆனா இறைவன் எல்லாம் வல்லவன். அவனுக்கு ஏதாவது ஆகுமா? அவனுக்கு எதுவுமே ஆகாது. அவனை யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. அப்ப அவனுக்கு எதுவுமே ஆகாது. அவனை எதுவும் செய்ய முடியாது. அவன் குழந்தையாக மாறியதால் அவனை தீண்டியதால் அந்த நெருப்பு எரிந்தது. அவர் என்ன சொன்னாரு? என்னை யாரால் தீண்டினால் அந்த நெருப்பு நீர்நிலைகளிலே வரும்னு சொன்னார். உடனே ஏதோ சாமிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க 1000 பேர்ல 999 விழுந்து மாண்டார்களாம். அப்புறம் இறைவன் அவர்கள் அனைவருக்குமே அருள் புரிந்தார் என்று ஒரு வரலாறு செய்தி அந்த உத்தரகோச மங்கையில சொல்லப்படும். சரி, இப்ப இந்த அடிக்கு வந்துரும் நம்ம. அது பக்திசை அடியரை பரம்பரத்து உய்ப்பவன் எங்க உத்தரகோச மங்கை ஊராகவும். அப்ப அவனுக்கு நாடு பாண்டிய நாடு, ஊர் உத்தரகோச மங்கை. இந்த உத்தரகோச மங்கையில் இருக்கிறது வீடு வேற்றை தரக்கூடிய நூல். அது ஆகம நூல்னு சொன்னோம், அம்மைக்கு உபதேசம் செய்தது. ஆனா இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்றாரு பாருங்க. பக்திசை அடியரை பரம்பரத்து உய்ப்பவன். பரம்பரத்து உய்ப்பவன்னா, பரம்னா மேலான, பரம்பரம்னா மேலானவற்றுக்கெல்லாம் மேலான. அப்ப மிக மேலான, எது மேலானது? வீட்டு உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தி உலகம் தான். அதுதான் மேலான நிலை. அந்த நிலையிலே சேர்க்கின்ற இறைவன். அது உய்ப்பவன் அப்படின்னா மிக மேலான வீட்டு உலகிலே சேர்க்கின்ற இறைவன் என்பது பொருள். இந்த மேலானதற்கு மேலான அந்த பரம்பரம்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு என்ன பொருள்னா தத்துவங்கள் 36. சைவத்துல சொல்லக்கூடிய தத்துவங்கள் 36. மற்ற இடங்கள்லாம் இதை விட குறைவாதான் சொல்லப்படும். அப்படி சொல்லப்பட்ட அந்த மேலானதற்கும் மேலான 36 தத்துவங்களையும் கடந்து இருக்கிறான் இல்லையா, அதுதான் அந்த பரம்பரத்து உய்ப்பவன். அப்ப இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்தால்தான் நமக்கு வீட்டு நெறி கிட்டும். அந்த வீட்டு நெறியில் சேர்ப்பவன் இறைவன். சரி, யாரை சேர்ப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது அடியரை சேர்ப்பான். அடியார்னா அடியவர். யாரு? இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்கள். வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்கள் எப்படிப்பட்டவர்னா, இறைவனை இன்னைக்கு காலையில வழிபட்டுட்டு அப்புறம் அதோட விட்டுறது. அதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு துன்பமோ ஒரு கஷ்டமோ வந்தோ நினைப்பது அப்படி இல்லை. இடைவிடாமல் நினைக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான அடியார்கள். அது என்ன சொல்லுவாங்க? தைலதாரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எண்ணெய் ஒழுக்கு போல. இப்ப ஒரு நீரை மேலே இருந்து கீழே ஊத்தணும் அப்படின்னு சொன்னா, ஊற்றினால் நடுவுல அந்த நீர் குமிழிகளுக்கான இடைவெளி, இந்த பபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது தெரியும். ஆனா எண்ணெய் ஊற்றினால் அங்க சிறு இடைவெளி கூட இருக்காது. அதுதான் தைலதாரை போல இடைவிடாமல் இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அடியார்கள். அவர்கள் தான் உண்மையான அடியார்கள். அந்த அடியார்கள் பக்தி செய் அடியர்னர். அந்த பக்தி அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மையான அன்பு. அதான் அன்பே சிவம்னு நமக்கு திருமூலர் அருளி செய்தார் இல்லையா. பக்தி செய் அடியார் அப்படின்னு சொன்னா, தெய்வ சேக்கிழார் ஞானம்னா என்னன்னு கேட்கிறாங்க. சேக்கிழார்கிட்ட போயிட்டு ஞானம் என்றால் என்ன அப்படின்னு சொன்ன உடனே, ஞானம்னா நாங்க ஏதோ தியானம் பண்ணணும், யோகா பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஈசன்பால் அன்பே ஞானம் அப்படி சொல்லிட்டார். ஈசன்பால் அன்பே ஞானம், அழகா சொன்னார். அப்புறம் மாணிக்க வாசகரே நமக்கு என்ன அருளி செய்தாருன்னா, நம்ம ஒரு இப்ப யாரையாவது கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட ஒரு பெரிய மீன் பிடிக்கணும்னா மீன் வலை வேணும். இன்றைய காலகட்டத்துல யாரை பிடிக்கணும்னாலும் ஒரு பண வலை, பணம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அது ஒரு வலையாக போட்டு பிடித்து விடலாம் எளிமையாக. பண வலையில எல்லாரும் அகப்பட்டு விடுவாங்க. ஆனா இறைவன் எதுல அகப்படுவானா, பக்தி வலையில் படுவோன் காண்க அப்படின்னு சொன்னார். பக்தி வலையில், பக்தி ஆகிய அன்பு என்று சொல்லக்கூடிய வலையில் அகப்படுபவன் இறைவன். உலகத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி பண வலையில் அகப்படுபவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இறைவன் அப்படி இல்லை. பக்தியாகிய வலையிலே அகப்படுபவன் அவன் ஒருவனே. அன்பெனும் பிடியுள் அகப்படும் கரும்பே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த அன்பு பக்தி எல்லாம் ஒன்றுதான். இறைவன் மட்டும்தான் அந்த பக்தி வலையிலே அகப்படக்கூடியவன். மற்றவர்கள் யாருமே இல்லை. அப்ப அவனை தான் நம்ம சிக்கனை பிடிக்கணும். அவன் தான் நம்மை
மேலான நெறிக்கு, துன்பமே இல்லாத இன்பமாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு இட்டு செல்லக்கூடியவன் அவன் ஒருவனே. இந்த பிரபஞ்சத்திலே அவன் ஒருவன் தான் நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவன், துன்பமே இல்லாத இன்பத்தை தரக்கூடியவன் சிவபெருமானாகிய முழுமுதற் கடவுளாக இறைவன் ஒருவனே, வேற யாருமே இல்லை அப்படின்னு. அப்ப அவன் மேல நமக்கு எந்த அளவுக்கு அந்த அன்பு வரணும், அப்படி நம்ம நினைக்கும் பொழுதுதான் அந்த அன்பு வரும், உள்ளம் உருகும், அந்த பக்தி பெருகும். இப்படிப்பட்ட பக்தி செய் அடியரை பரம்பரத்து உயிர்ப்பவன், அந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய இந்த மேலான வீட்டு நிலையிலே நம்மை சேர்க்கக்கூடியவன் அவன். அவனுக்கு ஊர் உத்தரகோசமங்கை என்று அருளை செய்தார். இது 8வது அங்கம். அதான் ஊர் உத்தரகோசமங்கை. அதுதான் பக்தி செய் அடியரை பரம்பரத்து உயிப்பவன் உத்தரகோசமங்கை ஊராகும். அடுத்தது 9வது அங்கம். அவனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா, அவனுக்கு பேர் சொன்னாரு தேவதேவன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் 121 122வது அடிகள்ல அருளி செய்கிறார். ஆதி மூர்த்திகட்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவன் திருப்பெயராகவும். அவனுக்கு எது பேருன்னு கேட்டா தேவதேவன். அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, ஆதி மூர்த்திகளுக்கு அருள் புரிந்து அருளிய. ஆதி மூர்த்தி அப்படின்னு சொன்னா நமக்கு தேவர்களுக்கு தலைவன் இந்திரன், படைப்பு கடவுள் பிரம்மா, காத்தல் கடவுள் திருமால், இவர்களுக்கெல்லாம் அருள் புரியக்கூடியவன் இறைவன் தான் என்று சொல்றார். பிரம்மா திருமால் அவங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க ஐந்தொழில் செய்யக்கூடிய உருத்திரன், அந்த அழித்தல் தொழிலை செய்யக்கூடியது உருத்திரன், அது தெரிந்து கொள்ளணும். பிரம்மா படைத்தல், திருமால் காத்தல், உருத்திரன் அழித்தல், அப்புறம் மறைத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் மகேஸ்வரன், அருளல் தொழிலை செய்யக்கூடியவர் சதாசிவன். எல்லாருக்கும் அந்தந்த தொழிலை செய்யுமாறு அந்த கட்டளை இட்டு இருக்கக்கூடியவர் தான் இறைவன். அப்ப இறைவனுடைய ஆணைக்கு இணங்க இந்த ஐவரும் ஐந்தொழிலை செய்கிறார்கள், அந்த குறிப்பு தான். அப்படிப்பட்ட பிரம்மா திருமால் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் முதலிய தேவர்களுக்கு எல்லாம் தலைவன். அதுதான் ஆதி மூர்த்திகளுக்கு அருள் புரிந்து அருளிய. ஆதி மூர்த்திகட்குனா இப்படி ஐந்தொழில் செய்யக்கூடிய அந்த தலைவர்களாக இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கும் அருள் புரியக்கூடியவன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அருளுவதனால அவனுக்கு என்ன பேரு? தேவதேவன். தேவர்களுக்கு தேவன் அப்படின்னு என்ன பொருள்? தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் அவன் தான். அப்ப இந்த உலகத்துல உண்மையிலே தலைவன் தலைவா அப்படின்னு சொன்னா இறைவனை தான் நம்ம கூப்பிடணும். நம்ம உலகத்துல வேற யாரையோ தலைவா, நாளைக்கு ஒரு 5 லட்சம் பணம் கொடுத்தாங்கன்னா தலைவா அப்படின்னு சொல்றதுலாம் இல்ல. உண்மையான தலைவன் எப்பொழுதும் தலைவன்னா யாருன்னா இறைவன் தான். அவன் தான் உண்மையான தலைவன். அதுதான் தேவதேவன். இந்த மகாதேவன், இறைவன் எப்படி சொல்ற? தேவதேவன்னா மகாதேவன். அதுல இன்னும் சைவ சித்தாந்த நோக்கில சொல்லும் போது இந்த மாயையே 3 வகையா பிரிப்பாங்க. பிரகிருதி மாயை, அசுத்த மாயை, சுத்த மாயை. இந்த சுத்த மாயையை இறைவனே நேரா அவனுடைய கண்ட்ரோல்ல வைத்திருப்பான். இந்த பிரகிருதி மாயைக்கு ஒரு ரெப்ரசன்ட் வைத்திருப்பார். அவருக்கு பேரு சீகண்டருத்திரர். அந்த சீகண்டருத்திரர் ஆன்ம வர்க்க தலைவர், பிரகிருதி மாயைக்கு தலைவர், ஹெட். அந்த தலைவருக்கும் தலைவராக இருக்கக்கூடியவன் அதுதான் தேவதேவன். அதே போல அசுத்த மாயைக்கு தலைவர் அனந்த தேவர் என்பவர். அவர் அந்த அசுத்த மாயைக்கு தலைவர். அந்த தலைவருக்கும் தலைவர் இறைவன். அதுதான் தேவதேவன் என்று அங்கே அருளி செய்தார். தலைவர்களுக்கெல்லாம் தலைவன், அது அனாதி தேவன் அவன் ஒருவனே. இந்த மகாதேவா மகாதேவா அப்படின்னு சொன்னாலே நம்முடைய அந்த பஞ்சமா பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுமா. தேவதேவா மகாதேவா என்று சொன்னாலே நாள்தோறும் நம் உளமாற அந்த அன்போடு சொன்னால் நம்முடைய பஞ்சமா பாவங்கள் எல்லாம் தீரும் என்று சொல்லப்படுகிறது. சரி, பஞ்சமா பாவங்கள்னா என்னென்ன அப்படின்னு சொன்னா சுருக்கமா பார்த்து விடலாம். முதல் ஒண்ணு பிராமணரை கொள்ளுதல். இது முதல்ல அந்த பாவத்துல ஒண்ணு. அது பிராமணரை கொள்ளுதல்னா அந்த பிரம்மத்தை உணர்ந்தவராக இருக்கக்கூடிய பிராமணரை கொள்ளுதல் ஒண்ணு. இரண்டாவது, பெரியவர்களின் மனைவியை தவறாக நினைத்தல். அப்படி நினைக்க கூட கூடாதாம். அதுவே பஞ்சமா பாவத்துல ஒண்ணு. நினைக்க கூட கூடாது. நினைப்பே நமக்கு வினையை கூட்டிவிடும். மூன்றாவது, பொய் சொல்லக்கூடாது. நான்காவது, திருடு. இதெல்லாம் பஞ்சமா பாவத்துல விடுது. இந்த திருட்டுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு அரசன் இருந்தானா, அவர் காட்டுல ஒரு பெரிய முனிவர் இருந்தார். அந்த முனிவரை என்ன பண்ணா, இந்த அரசன் நாள்தோறும் சென்று பார்த்து இவனும் இந்த வீட்டு நெறியை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது இந்த அரசனுக்கு. நல்ல ஒரு அரசன். நாள்தோறும் சென்று காட்டிலே சென்று அந்த முனிவரை பார்த்து கொண்டு வந்தான். அப்படி பார்த்து கொண்டு வரும் பொழுது, நம்ம நாள்தோறும் காட்டுக்கு போறோமே, அவர் வெறும் இலையையும் தழையையும் உணவாக எடுத்துக்கொண்டிருக்கிறாரே, நம்ம அரச மாளிகைக்கு அவரை அழைத்து சென்றால் நாம் அவரை நன்றாக கவனித்துக் கொள்ளலாமே என்று நினைத்து அவரிடம் கேட்கிறான். அவர் சரி என்று சொல்லி
வருகிறார். அந்த முனிவரும் அப்படி வருகிறார். அப்படி வரும் பொழுது முதல் ஒரு வாரம் இருக்கிறார். இருந்தோடனே நன்றாக அவனும் அவனுக்கு தேவையான அந்த ஐயங்கள் சந்தேகங்கள்லாம் கேட்கிறான். அப்புறம் அடுத்த ஒரு வாரம் இருக்கும் பொழுது அங்க உணவெல்லாம் எடுத்துக் கொடுக்கிறார். 3 வேளை உணவு எடுத்துக்கொண்ட பிறகு அவன் ஒரு நாள் அந்த அரச மாளிகையிலிருந்து வெளியில செல்கிறான். ஏன்னா முனிவர் மீது அவனுக்கு அளவு கடந்த நம்பிக்கை. அதனால அந்த எங்க வேணாலும் அவர் முனிவர் இருக்கலாம் அந்த அரச மாளிகையில. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அங்கே ஒரு விலை உயர்ந்த அவனுடைய அந்த நவரத்தின மாலை ஒன்று இருந்தது. இந்த நவரத்தின மாலை மீது இந்த முனிவருக்கு ஒரு திருட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து அந்த திருடி அதை வைத்துக் கொண்டார். இப்படி வைத்துக் கொண்ட உடனே அவன் வந்து பார்க்கறான், அந்த மாலை அங்கே காணவில்லை. யார் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப உடனே தேடல் நடக்கிறது. தேடல் நடந்த உடனே அப்புறமா தெரிந்து விடுகிறது முனிவர் தான் வைத்திருக்கிறார். அப்ப வந்து அரசன் கேள்விப்பட்டு முனிவர் தான் உண்மையிலேயே அவர் தான் வைத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாம் சொன்ன உடனே போய் கேட்கிறான். ஆமா அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து கொடுக்கிறார். எடுத்த உடனே அந்த அரசனுக்கு எந்த விதமான கோபமும் வரவில்லை. சுவாமி உங்களுக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அதான் அந்த முனிவர் சொல்றாரு, நீ ரொம்ப நல்ல அரசனா இருந்ததுனால கோபப்படாம என்னை வந்து எந்த விதமான தண்டனைக்கும் ஆளாக்காம, ஏன்னா ஒரு அரசன் நினைத்திருந்தால் இவர் செய்த அந்த திருட்டுத்தனத்திற்கு உடனே ஜெயிலில் அடைச்சிருக்கலாம், சிறையிட்டு இருக்கலாம். ஆனா அந்த அரசன் என்ன பண்ணா, விசாரிக்கும் பொழுது என்ன சாமி உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி பொறுமையா கேட்கிறான். கேட்ட உடனே அந்த முனிவர் சொல்றாரு, கடந்த 2-3 நாட்களாக நீ உணவு எனக்கு கொடுத்தா இல்லையா, அந்த உணவு எங்கிருந்து வந்ததுன்னு பாருன்னு சொல்றாரு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த உணவு எங்கிருந்து வந்ததுன்னா, இந்த அரசருக்கு சேரக்கூடிய அந்த நெல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நெல் எங்க இருந்து வந்ததுன்னா, ஒருவன் இன்னொரு நிலத்தில் திருடிய நெல் இங்க வந்திருக்கிறது. அந்த திருடிய நெல் இங்க வந்து அரிசியாகி அது இவருக்கு உணவாக ஆகியிருக்கு. இப்ப நாம் உண்ணக்கூடிய உணவிலே உண்மையான அந்த அதை நான் சொல்றோம் இல்லையா, அறவழியில் பொருள் ஈட்டி, நம்ம அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றோம் இல்லையா, அறவழியில் பொருள் ஈட்டி இன்பமாக இருந்து வீடு பேர் அடையணும். நம்ம எப்படியுமே பொருள் ஈட்டலாம் அப்படின்லாம் இல்லை. அப்ப அந்த வந்த உணவு, அந்த அரிசி திருடப்பட்டு வந்த அரிசி, அதை சாப்பிட்டதுனால அவருக்கு அந்த திருட வேண்டும் என்ற எண்ணம் வந்ததான். அது அப்ப நாம உண்ணக்கூடிய உணவுல கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் அந்த 4வது, அந்த பஞ்சமாபாதங்கள்ல 4வது திருடு. 5வது அந்த மது மாமிசம் இரண்டுமே, அதையும் நம்ம அறவே ஒழிக்க வேண்டும். அதையுமே நம்ம வந்து இந்த பஞ்சமா பாவங்கள்லாம் தீரும் என்று இந்த மகாதேவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இறைவனுடைய திருப்பெயர். அப்ப அதுதான் இறைவனுடைய திருப்பெயராக இங்கே விளங்குகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இது 9வது அங்கம். கடைசி அங்கம் 10வது அங்கம். அவனுக்கு எது மலை அப்படின்னு கேட்டா, இறைவனுடைய அந்த திருவருள் தான் அவனுக்கு மலையாக இருக்கிறது என்பதை கீர்த்தி திருஅகவலினுடைய 123, 24வது அடிகள்ல நமக்கு அருளி செய்கிறார். அது இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலை ஆகவும் என்று 10வது அங்கத்தை நமக்கு குறிப்பிடுகிறார். இருள் அப்படின்னா, இருள்னா என்னது? டார்க்னஸ். எது டார்க்னஸ் அப்படின்னு சொன்னா, உயிர்களிடம் இருக்கக்கூடிய அறியாமை. இந்த அறியாமைனா என்னன்னு கேட்டா, அதுதான் ஆணவ மலம். ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்றோம் இல்லையா, அதுல ஆணவம் தான் மூல மலம், ரூட்டு. அந்த ஆணவம் தான் நமக்கு அறியாமையை உண்டாக்கக்கூடியது. அப்ப உயிர்களிடத்துல இருக்கக்கூடிய அறியாமை தான் இருள். அந்த இருளை போக்கக்கூடியவர் இறைவன் ஒருவரே, அவர் தான் ஒளி. அப்ப ஒளிதான் இருளை டாமினேட் பண்ணும். அதனால இருள் கடிந்து, அப்ப உயிர்களிடம் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கி அல்லது நீக்கி அருளிய இன்ப ஊர்தின்னு சொன்னார். அருளிய இன்ப ஊர்தி, ஊர்தியை உடையவன். இந்த இடத்துல ஊர்தி அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னா, இன்ப ஆறு. இப்ப ஆறாக இன்பத்தை இறைவன் அருளி செய்தானா நமக்கு. அது அந்த ஆறு எங்க இருந்துதான், ஒரு மலை இருந்துன்னா அங்க அருவி போல ஆறு போல இருக்கும் இல்லையா, அப்படி அருள் மலையில அப்படி ஒரு ஆறு இருந்ததான், இன்ப ஊற்று ஆறு. அதுதான் இன்ப ஊர்தி. ஊற்று அதுதான் ஊற்று, இன்ப ஊர்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அருளிய பெருமை. அருளிய பெருமைனா அது எப்படி வச்சுக்கணும், பெருமையான அருள். அருளிய பெருமைனா பெருமையான அருள். அந்த பெருமையான அருள், பெருமை கூட்டல் அருள், பேரருள். அந்த பேரருள்னா மிகப்பெரிய அருள். அந்த மிகப்பெரிய அருள் தான் அவனுக்கு மிகப்பெரிய மலையாக இருக்கிறது. அந்த அருளிய பெருமை அருள்மலை ஆகவும். இது 10வது அங்கம். இப்படி இறைவனுக்கு மலையாக திருவருள் இருக்கிறது என்று இந்த 10 அங்கங்களையும் நமக்கு சொன்னாரு பாருங்க. கொடி, ஆறு, பறை, படைக்கலம், மாலை, ஊர்தி, நாடு, ஊர், பெயர்,
மலை, இப்படி 10 அங்கங்களையும் அரசனுக்கு இருப்பது போலவே இறைவனுக்கும் இந்த தசாங்கம் என்று சொல்லக்கூடிய பதிற்றுறுப்பு இந்த கீர்த்தி திரு அகவலிலே மணிவாசகர் நமக்கு அழகாக அருளி செய்திருக்கிறார். அப்ப இது தசாங்கங்களை கொண்டு இருப்பதால் அரசன் போலவே எத்தகையோரையும் தன் ஆணை வழிப்படுத்துவான் இறைவன். இந்த உலகத்தையே தன் ஆணை வழிதான் படுத்திக் கொண்டிருக்கிறான் இல்லையா? அதே போல இப்படி அரசன் அவனுக்கு அங்கம் இருப்பதனால அவனுடைய நாடு முழுவதும் அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அதே போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவனுடைய அந்த ஆணைக்கிணங்க இறைவனுடைய கண்ட்ரோல்ல விளங்குகிறது, இயங்குகிறது. அப்ப இறைவன் நினைத்தால் எல்லாம் நடக்கும். அதனாலதான் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு நமக்கு முதுமொழி நமக்கு சொன்னாங்க. தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பகுதியை நம்ம அடுத்த சிந்தனையிலே சிந்திக்கலாம். இப்படி இறைவனுக்குரிய அந்த தசாங்கத்தை கீர்த்தி திரு அகவலிலே நமக்கு மணிவாசக சுவாமிகள் அழகாக அருளி செய்தார் என்று சொல்லி இந்த அளவுல இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. பிரமாதம் அண்ணா, ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நீங்க அந்த திருமாலும் பிரம்மாவும் சொன்னதெல்லாம் எனக்கு புதுசுதான். பாதை மாறி போனார்கள் அப்படிங்கறது நான் எனக்கு இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். நீங்க அந்த உத்தரகோச மங்கைன்னு சொன்னது உண்மையிலேயே ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான், அந்த அளவுக்கு தான் தெரியும். மேனகாமா சொல்லி கொடுத்திருக்காங்க. பன்னிரு திருமுறையில கூட அது சீரார் பவளங்கால் முத்தங்கயிறாக கூட இந்த உத்தரகோச மங்கைங்கிற ஒரு வார்த்தை வரும். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன அந்த கதையும் தெய்வத்தின் குரல்ல வர்றது அந்த கதை, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அதான் உணவு பதார்த்தத்தை கூட நல்ல மனநிலையோட நம்ம சமைச்சு கொடுக்கணும், இல்லைன்னா மத்தவாளுக்கு வயிறு உபாதை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதாவது த ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்னா அந்த பக்திங்கிறது, இன்னைக்கு தலைப்பும் அதுதான். கீதாமா பேச போறாங்க, அப்படிதான் நான் புரிஞ்சுட்டேன். அதாவது எளிமையான பக்தி பண்ணாலே போதும், பகவான் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. பண்ணிட்டுதான் ஏதோ ஒரு மாயையில போய் சுத்தி 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 தேவையில்லாம நம்ம செய்யறோமோ அப்படின்னு தோன்றது. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளவு ரசிச்சோம், ரொம்ப நல்லா இருந்தது.